Good evening to all. Myself ஆருதய சங்கர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னையிலிருந்து நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை? டூயிங் ஃபார் எ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே. நம்ம ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணணும் அப்படின்னா, பேசிக்கா என்னென்ன தேவை? அப்படிங்கிறது நம்ம வந்து என்னன்னா, டெய்லி வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பேசிக்ஸ் தான் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி எப்படி டிசைன் பண்ண போறோம், எல்லாமே பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கோட் புக்ஸ். கோட் புக்ஸ் ஓகேவா? இந்த கோட் புக்ஸ் இல்லாம நீங்க எதுவுமே என்ன பண்ண முடியாது. ஓகேவா? நாம எல்லாமே பார்த்தது வந்து என்ன பார்த்திருப்போம், IS 456 அதுக்கப்புறம் SP16 அந்த மாதிரி கோட் புக்ஸ் தான் பார்த்திருப்போம். இப்ப நம்ம என்னென்ன கோட் புக்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிளா எடுத்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் லோட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ஆகும்? ஸ்லாப், ஸ்லாப் டு பீம், அதுக்கப்புறம் என்ன பீம் டு காலம், காலம் டு ஃபூட்டிங். ஓகேவா? காலம் டு ஃபூட்டிங். இப்படிதான் நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒரு லோட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்மளுக்கு ஆகும். எப்படின்னா ஸ்லாப் டு பீம், பீம் டு காலம், காலம் டு ஃபூட்டிங். இதுல சிம்பிளா நம்ம எந்தெந்த இதுக்கு எவ்வளவு கோட் புக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லாப். இப்ப ஸ்லாப் நம்ம டிசைன் பண்றோம். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்லாப் டிசைன். இந்த ஸ்லாப் டிசைன் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன கோட் புக்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப ஸ்லாப் டிசைன் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் என்ன படிப்போம்? ட்ரையல் டெப்த் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ட்ரையல் டெப்த் ஃபார்முலா. உங்களுக்கு எந்த ஸ்லாப் 1 வே ஸ்லாபா, 2 வே ஸ்லாபா அத டிபெண்ட் பண்ணி ஸ்பான் பை மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் நீங்க கண்டுபிடிப்பீங்க. அது டெப்த்தோட 20. இது வந்து ஒவ்வொரு ஸ்லாபுக்கு ஏத்த மாரியும் நம்ம அத பார்ப்போம். ஓகேவா? வர்ற இதுல பார்ப்போம். இந்த மாடிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டென்சைல் பெர்சன்டேஜ் அஸ்யூம் நீங்க பண்ணுவீங்க. இந்த மாடிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கோட் புக் யூஸ் பண்ணீங்கன்னா, IS 456 ஓகேவா? நீங்க தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இந்த மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். இத வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்லாப்ல வந்து எஃபெக்டிவ் டெப்த்த நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க? சாரி ட்ரையல் டெப்த்ல எஃபெக்டிவ் டெப்த் ஓகேவா? எஃபெக்டிவ் டெப்த் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்மால் டி. நான் கேப்சல் டி போட்டேன். ஸ்மால் டி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. இது யூஸ் பண்றதுக்கு உங்க இந்த மாடிஃபிகேஷன் பேட்டர்ன் MS கண்டுபிடிக்கிறதுக்கு IS 456 கோட் புக் வந்து நம்மளுக்கு தேவை. இந்த கோட் புக் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம்? லோட் யூஸ் பண்ணுவோமா? லோட் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அந்த லோட் என்னென்ன லோட் இருக்கும்? லைவ் லோட் குடுப்போம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன டெட் லோட், அதே மாரி ஃப்ளோர் ஃபினிஷ் ஓகேவா? 3 லோட் நம்ம குடுப்போம். இந்த 3 லோட்ல லைவ் லோட் நம்மளுக்கு எந்த கோட் புக்ல இருந்து எடுப்போம்னா, IS 875 பார்ட் 2 ஓகேவா? பார்ட் 2 ஃபார் லைவ் லோட். இது வந்து நெட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னா, IS 875 பார்ட் 2 எடுத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டெட் லோட் வந்து நீங்க சாரி லைவ் லோடோட வேல்யூஸ் ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் என்னென்ன வேல்யூஸ் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த IS 875 வச்சு நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெட் லோட். டெட் லோட் என்ன? யூனிட் வெயிட். ஸ்லாபோட டெப்த்துக்கு இந்த ஃபார்முலா கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா யூனிட் வெயிட். அந்த 25 அங்க செல்ஃப் வெயிட் போடுறீங்க தெரியுமா? இது வந்து என்னன்னா செல்ஃப் வெயிட். அந்த செல்ஃப் வெயிட்டுக்கும் ஒரு கோட் புக் இருக்கு. சிம்பிளா பார்த்தீங்கன்னா IS 875 பார்ட் 1 ஓகேவா? பார்ட் 1 அப்படிங்கிற கோட் புக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதோட டெட் லோடுக்கு அந்த இன்டூ பண்றீங்களா? RCCனா 25, PCCனா அந்த வெயிட் அந்த 25, இந்த 24க்கு எங்கேருந்து எடுப்பீங்கன்னா, இந்த IS 875 பார்ட் 1 அப்படிங்கிறது வந்து செல்ஃப் வெயிட் எடுப்பீங்க. இப்போ 4 ஃபினிஷ் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. சப்போஸ் என்ன ஃப்ளோர் போடுறீங்க, டைல்ஸ் போடுறீங்களா, கிரானைட் போடுறீங்களா, அதுக்குரிய செல்ஃப் வெயிட் ஒண்ணு இருக்கும் தெரியுமா? செல்ஃப் வெயிட் வந்து அந்த செல்ஃப் வெயிட் நீங்க எதுலேருந்து எடுப்பீங்கன்னா, சேம் IS 875 பார்ட் 1ல இருந்து என்ன பண்ணுவீங்க? அந்த செல்ஃப் வெயிட்ட வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி எடுப்போம். ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்லாப் டிசைன் பண்றதுக்கு நம்மளுக்கு IS 456 அதே மாரி அடுத்தது வரும்போது உங்களுக்கு என்ன? லைவ் லோடுக்கு தனியா ஒரு கோட் புக் இருக்கு. டெட் லோடுக்கு தனியா ஒரு கோட் புக் இருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்? காம்பினேஷன் பண்ணுவோமா? காம்பினேஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன கோட் புக்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க பண்ணுவீங்க டெட் லோட் பிளஸ் லைவ் லோட்.
into 1.5 போட்டு ஒரு காம்பினேஷன் போடுவீங்களா 1.5 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல போடுவீங்க. அப்படி அந்த காம்பினேஷனுக்கு என்ன கோட் புக்ஸ் இருக்கு அப்படின்னா ஐஎஸ் 875 பாட் 5 ஓகேவா? பாட் 5 அப்படிங்கிற கோட் புக் உங்களுக்கு எதுக்காக அப்படின்னா இந்த காம்பினேஷன் லோடுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கு யூஸ் பண்றதா இந்த ஐஎஸ் 875 பாட் 5 அப்படிங்கிற கோட் புக் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் இப்ப லோடு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சுன்னு என்ன பண்ணுவோம்? எம்டபிள்யூ கண்டுபிடிச்சாச்சு. அல்டிமேட் மூமெண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்? பெண்டிங் மூமெண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோமா? ஸ்லாப்ல அடுத்து நம்ம கால்குலேட் பண்றது என்ன பண்ணுவோம்? பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுவோம். அந்த பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்றதுக்கு சிங்கிள் ஒன் வே ஸ்லாப் அப்படின்னா ஒன் வே சிம்பிளி சப்ஸ்டிட்யூட் WL ஸ்கொயர் பை 8ன்னு போட்டுருங்க. ஃபார்முலா நம்மளுக்கு இருக்கு. இதே டிஃபரெண்டா இருக்குன்னு வைங்க ஒன் வே கண்டினியூஸ் அப்படி போகுதுன்னா அதனோட ஃபார்முலா வந்து எதிலிருந்து எடுப்பீங்க என்ன கோட் புக்னா அதுக்கு என்ன ஐஎஸ் 456 ஓகேவா பெண்டிங் மூமெண்ட் வந்து ஒன் வே கண்டினியூஸா போச்சு அப்படின்னா அதனோட என்ன கோட் புக் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒன் வே ஐஎஸ் 456 அப்படிங்கிற கோட் புக் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க மெயினா வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே டூ வே போகும்போது அந்த வேல்யூஸ் ஆல்பா 1 ஆல்பா வேல்யூ எடுக்கிறதும் நீங்க எதை வச்சு எடுப்பீங்க அப்படின்னா சேம் ஐஎஸ் 456 அந்த ஐஎஸ் 456ங்கிற வேல்யூ வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க கோட் புக் அந்த பெண்டிங் மூமெண்ட் அந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப்ல வந்து என்னென்ன கோட் புக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் பெண்டிங் மூமெண்ட் வச்சு நீங்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேவா? நீங்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணிக்குவீங்க. இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கால்குலேட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டீடைல் டிராயிங் போடுவீங்க தெரியுமா? டீடைல் டிராயிங் டீடைலிங் டிராயிங் ஓகேவா? டீடைலிங் டிராயிங் போடுவீங்க ஸ்லாபுக்கு ஒன் வே ஸ்லாபுக்கு டூ வே ஸ்லாபுக்கு எந்த ஸ்லாபுக்கு இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க டீடைல் டிராயிங் வந்து நீங்க போடுவீங்க. அந்த டீடைல் டிராயிங் போடுறதுக்கு அதுக்கு என்ன கோட் புக் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது டீடைல் டிராயிங் வந்து உங்களுக்கு என்ன கோட் புக் வந்து மெயினா யூஸ் ஆகுதுன்னா SP34 ஓகேவா? SP34ங்கிற கோட் புக் வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க டீடைல் டிராயிங் வந்து ஒன் வே ஸ்லாபுக்கு கண்டினியூஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. இப்ப சிம்பிளா பார்த்துட்டா நம்மளுக்கு எத்தனை கோட் புக் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது IS456 IS87 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 5 அதே மாதிரி உங்களுக்கு என்ன திரும்பி SP34 இந்த கோட் புக் எல்லாம் வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும் ஒரு சிம்பிளா ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஸ்லாபையே டிசைன் பண்ண முடியும். அது போக எடுத்துக்காட்டு விண்டு காலம் அது போக உங்களுக்கு தனித்தனி என்ன இருக்கு இது கோட் புக்ஸ் இருக்கு ஓகேவா? இப்ப எது எதுக்குன்னு பார்த்தோம். இப்போ ஓவராலா எழுதினோம்னா எத்தனை கோட் புக்ஸ் இருக்குன்னா ஐஎஸ் 875 பார்ட் 1 நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஐஎஸ் 875 பார்ட் 2 நம்ம ஸ்லாபுக்கு வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி என்னன்னா பார்ட் 5 எதுக்கு காம்பினேஷனுக்காக யூஸ் பண்றோம். இதில் பார்ட் 1 செல்ஃப் வெயிட் லைவ் லோடு காம்பினேஷன் இதுக்காக யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன கோட் புக் யூஸ் பண்றோம் ஐஎஸ் 456 ஓகேவா? ஐஎஸ் 456 எதுக்காக பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலாஸ் அது எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் மெயினா ஐஎஸ் 456 யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபைனலா வந்து SP34 அந்த SP34ங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் டீடைலிங் டிராயிங் ஓகேவா? டீடைலிங் டிராயிங் ஸ்லாபோட பீமோட டீடைலிங் டிராயிங்காக தான் நம்ம என்ன பண்றோம் மெயினா வந்து நாம வந்து யூஸ் பண்றோம். இப்ப தெரியுதா சிம்பிளா ஒரு ஸ்லாப் டிசைன் பண்ணோம்னாலே நம்மளுக்கு வந்து என்னென்ன கோட் புக்ஸ் ஏன்னா கோட் புக்ஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். கோட் புக்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவீங்க ஓகேவா? இப்ப நீங்க ஸ்லாபோட கோட் புக்ஸ் தெரிஞ்சுட்டீங்க. என்னென்ன ஸ்லாபுக்கு நீங்க டிசைன் பண்ணும்போது என்னென்ன எடுக்கணும் ஐஎஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 5 ஐஎஸ் 456 SP34 இந்த கோட் புக்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாலே எந்தெந்த வேல்யூல எந்த பேஜ் நம்பர் அடுத்தடுத்து நம்ம டிசைன்ல பார்ப்போம். அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா எந்தெந்த கோட் புக்ஸ் எந்தெந்த இதுல யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும் தெளிவா தெரிஞ்சிரும். இப்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லாப்ஸோட டைப் பார்க்கலாம். ஸ்லாப்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்கு சிம்பிளா ஒன் வே ஸ்லாப் இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன
2-way slab இருக்கு ஓகேவா? 1-way slab இருக்கு, 2-way slab இருக்கு. இதுக்கு greater than 2 இருந்துச்சுன்னா இது 1-way slabன்னு சொல்லுவோம். less than 2 இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 2-way slab அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்குவோம்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரிச்சுக்குவோம். இந்த 1-way slabல வந்து நம்மளுக்கு எத்தனை டைப் இருக்கு? 1-way slabல வந்து என்னென்ன டைப் இருக்குன்னா, simply supported 1-way இருக்கு. continuous both end continuous இருக்கு. one end simply supported, another end continuous அந்த மாதிரி இருக்கு ஓகேவா? அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு வந்து பிரிக்கணும் ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டர்லயே என்ன இருக்கு? 3 டைப் வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி 2-wayல நாம எடுத்தோம் அப்படின்னா 2-way slab. இந்த 2-way slabன்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல 2 டைப்பா நம்ம பிரிக்கலாம். இது வந்து 1-wayல நம்ம பிரிச்சிருக்கிறது. அத நான் சொல்றேன். 1-way slabல பிரிச்சிருக்கிறது. அதே நீங்க 2-wayல பிரிக்கிறீங்க அப்படின்னா 2-wayல என்ன பண்ணுவீங்க? சிம்பிளி சப்போர்ட்டட் 2-way slab ஓகேவா? சிம்பிளி சப்போர்ட்டட் 2-way slab. அதே மாதிரி இதுல பார்க்கும்போது என்ன ஆகும்? கன்டினியூஸ் 2-way slab ஓகேவா? கன்டினியூஸ் 2-way slab. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபுல்லாமே ஸ்லாப்ல வந்து நாம பிரிப்போம் ஓகேவா? இது வந்து என்ன? கன்டினியூஸ் 2-way slab. இது வந்து 1-way slab. இது எல்லாத்துக்குமே தனித்தனி எஃபெக்டிவ் டெப்த் இருக்கு. எஃபெக்டிவ் டெப்த் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கு. இது எல்லாமே என்ன பண்ணுவோம்? ஸ்லாபோட மெயின். இப்ப ஸ்லாப் பார்த்தீங்கன்னா, என்னென்ன லோடு யூனிட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? 1-way ஸ்லாப்ல எத்தனை டைப் இருக்கு? 2-way ஸ்லாப்ல வந்து நம்மளுக்கு எத்தனை டைப் இருக்கு? அந்த மாதிரி உங்களுக்கு என்னன்னா தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபைன். இந்த கிளாஸ் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன வீடியோ தான். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணுவோம்னா, எப்படி வந்து நம்ம லைவா ஒரு பில்டிங்ல வந்து 1-way ஸ்லாப் தனியா பிரிக்கிறது. அதே மாதிரி கன்டினியூஸா எப்படி பிரிக்கிறது? 2-way கன்டினியூஸா நாம எப்படி பிரிக்கிறது? அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். அடுத்தது பீம், காலம் அதுக்கு என்ன கோட் புக் யூஸ் பண்றாங்க? அதுக்கப்புறம் வேற என்னென்ன கிரைட்டீரியா வச்சு டிசைன் பண்றாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாள்ல சின்ன சின்ன வீடியோவா பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன கோட் புக் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லாப டிசைன் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன அப்படின்னா, எப்படி எப்படி அந்த 1-way ஸ்லாப்னா எப்படி? 2-way ஸ்லாப்னா எப்படி? அது எப்படி பிரிக்கலாம்? ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா, அந்த பில்டிங்ல வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம்? 1-wayவா? 2-wayவா? அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா தெளிவா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லாபுக்கு வந்து நம்ம என்னென்ன கிரைட்டீரியா, திக்னஸ் எவ்வளவு இருக்கணும்? ஹைட் எவ்வளவு இருக்கணும்? மினிமம் லென்த், டெப்த் அது எல்லாமே நாம எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஆல். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து ஒரு ஃபுல் டிசைனுக்கும் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் கண்டினியூ பண்றேன். ஓகேவா? ஓகே சேனல்ல கண்டிப்பா இது போக எல்லா சாஃப்ட்வேரோட வீடியோஸும் இருக்கு. ஓகேவா? எல்லா சாஃப்ட்வேரோட வீடியோஸும் இருக்கு. SketchUp தமிழ் இனிமேல் இந்த பிளேலிஸ்ட் வந்து கண்டினியூஸா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஒரு பில்டிங்ல என்னென்ன நம்ம கன்சிடர் பண்ணணும், பீம், காலம்ஸ்ல எல்லாமே இருக்கும். அடுத்தடுத்து பாருங்க. இப்போ சேனல்ல வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்? யூஸா இருக்கும். என்னென்ன கோட் புக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே தேங்க் யூ ஆல்.